காமராஜரை யாராலும் கொச்சைப்படுத்த முடியாது என்றும் அவரை யார் குறைத்து மதிப்பிட்டாலும் அதனை ஏற்க மாட்டோம் என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு தெரிவித்தார். நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அரும்பெரும் தலைவர் காமராஜ் அவர்கள். தலைவர் காமராஜ் அவர்களை யார் குறைத்து மதிப்பிட்டாலும் குறைத்து சொன்னாலும் அதை காங்கிரஸ் தோழர்கள் நண்பர்கள் நாங்கள் ஏற்க மாட்டோம். தலைவர் காமராஜை யாரும் கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. தலைவர் கொச்சைப்படுத்த முடியாது. அவருக்கு நிகரான தலைவர் அவரே. அதற்கு இணையான தலைவர் யாரும் இல்லை என்பதை நான் மிகுந்த அன்போடு தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் எங்களுடைய பலம் தெரியும். நாங்கள் ஒரு பலவீனமான கட்சி அல்ல. காங்கிரஸ் கட்சி எங்கிருக்கிறதோ அங்கே வெற்றி வரும் என்பதுதான் கடந்த கால வரலாறு. இப்போ கூட்டணியில ஆட்சியில் அதிகாரம், ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக இருக்கு. 2026 தேர்தலில் காங்கிரஸ் அதை நோக்கி போகும், திமுகவை வலியுறுத்தணும் நம்பலாமா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், காங்கிரஸ் கட்சி ஒரு மாநில கட்சி அல்ல. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் இயங்கும் ஒரு மாநில இயக்கம். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கொள்கைகளை உறுதிப்படுத்துவது, செயல்படுத்துவது, வடிவமைப்பதெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையுடைய அங்கம். அவர்கள் தான் அதை முடிவெடுப்பார்கள். திமுக மாம்பழம் விற்பது போல் கூவி கூவி ஆட்களை சேர்க்கிறது என முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். எங்களுடைய தலைவர் தெளிவா சொன்னாங்க. ட்விட்டர் பக்கத்துல கூட முரசொலி நாளிதழ்ல ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து எப்படி எல்லாம் நம்முடைய கர்ம வீரர் ஐயா வந்து நம்ம அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு இப்பதான் நம்ம தலைவர் சொன்னாங்க. அந்த படத்தையும் போட்டிருக்கிறாங்க. எருமத்தோழன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தினாங்க கர்ம வீரர் ஐயாவின் மீது திமுக. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தமிழக மக்கள் கோவப்பட்ட பிறகு இன்னைக்கு VCK சொல்றாங்க அதை பெருசுப்படுத்தாதீங்க, அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொல்றாங்க பெருசுப்படுத்தாதீங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பேச மாட்டாங்க. நண்பர்கள், நீங்களும் நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆனா காங்கிரஸ்காரங்க யாருமே பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல செயலிழந்து எப்படியாவது இந்த கூட்டணியில் இருக்கணும்னு ஒட்டி தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம் சார், இந்த திருவள்ளூர்ல இந்த சிறுமியை பாலியல் வழக்கு 2 நாள் ஆச்சு சார். இது வரைக்கும் ஒன்றும் பெரிய இஷ்யூ எடுத்த மாதிரி தெரியல. ரொம்ப துயரமான சம்பவங்கன்னா அன்னைக்கே வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்லாமே காவல் நிலையத்துக்கு போயிருந்தாங்க. நேற்று முந்தின 2 நாளுமே போயிருந்தாங்க. ஏன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தாங்க, இதை நீங்க பெரிய இஷ்யூவா எடுத்து மக்கள் மன்றத்துல வச்சு பேசுங்க. ஆனா இன்னைக்கும் காவல்துறை வந்து 7வது நாள், இன்னைக்கு நம்ம பேசுவது 7வது நாள். இன்னைக்கு வரைக்கும் அதை மறந்துட்டாங்க. ஒரு சிறுமி, நடந்து போற சிறுமி பின்னாடி ஒரு கையவன் வந்து முன்னாடி போய் பார்த்துட்டு வாயை பொத்தி இழுத்துட்டு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போறான். இது உண்மையாலுமே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு செயலிழந்து விட்டதுன்னு டெய்லி சொல்றோம். அதற்கு ஒரு சாட்சி வேணும்னா இதை விட சாட்சி இருக்காது. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அதை பத்தி பேசினாரா? ஒரு IG அங்க அனுப்பி வச்சு கேம்ப் பண்ண சொன்னாரா? இல்ல அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து அந்த கைவனை பிடிச்சாங்களா? இன்னைக்கும் இல்லை. இல்ல சாரி தான் சொல்லுவாரா? வழக்கம் போல நம்ம தலைவர் சொல்வது போல எல்லாம் நடந்து முடிந்த பிறகு சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் போயிருவாங்களா? இன்னைக்கு மக்கள் வந்து திமுகனால காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. 2.5 கோடி பேரை சேர்த்துறங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்துறாங்க. 1. 2வது, திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, பல இடத்துல தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாவும் கூட இப்படித்தான் நாங்க பண்ணுவோம். இப்ப நீங்க சேர்ந்தாதான், திமுக உறுப்பினராக சேர்ந்தாதான் பணப்பட்டுவாடா நடக்கும். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெட்ட கேடுங்கன்னா 2.5 கோடி பேருக்கு இப்படி அங்க சேர்த்துருவாங்க. 4 வருடம் ஆன பிறகு 5வது வருஷத்துல ஒரு கட்சி 5 முறை ஆட்சியிலிருந்து 6வது முறை இருக்கக்கூடிய கட்சி கூவி கூவி மாம்பழம் விற்பதை போல கூவி கூவி மக்களை சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. இதுலயே தெரியுது, நிச்சயமாக அவங்க தோக்க போறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தான். பாஜக தலைவர்களின் விமர்சனத்திற்கு ஆடு நனைகிறதே என்று ஓநாய் அழுகிறதாம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பதில் விமர்சனம் கொடுத்துள்ளார். ஆடு நனையுதுன்ட்டு ஓநாய் அழுவுமா? அது மாதிரி எங்களை பத்தி எவ்வளவு பெரிய கவலை இருக்கு? என்ன பிரச்சனை? பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் யார்? அவரை கேளுங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்நாளில் யாராவது கொலை செய்ய முயற்சி, எந்த கட்சியாவது? அவருடைய மூதாதையர்கள், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கைவாதிகள் பெருந்தலைவர் காமராஜரை வீட்டோடு வைத்து புதுடெல்லியில கொளுத்தி கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். செய்துவிட்டு வாக்குகளுக்காக அவரை பிறந்த நாள் விழா எடுப்பது, நினைவு நாளை அனுஷ்டிப்பது என்ற வேஷம் போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே BJP RSS வேஷத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இருப்பதாக தெரியவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சார், திருச்சி சிவா வந்து காமராஜர் பெருந்தலைவர் அது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. திமுக வந்து காமராஜரையும் பெருந்தலைவர் காமராஜரையும் காங்கிரஸ் கட்சியும் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாரும் இழிவாக பேசியே பழக்கப்பட்டாங்க. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப மரியாதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா பழைய முரசொலியில நிறைய கார்ட்டூன் வந்திருக்கு. நேற்று என்னுடைய ட்வீட்ல போட்டிருக்கேன். அதாவது என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜர் எல்லாம் தூக்கில போடுற மாதிரி கார்ட்டூன்லாம் வந்திருக்குது. அதுபோல கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து நிறைய சமயத்துல வந்து தர்மவீரர் காமராஜர் அவர் நிறத்தை பற்றியும் உருவத்தை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. தேவையில்லாம அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அசிங்கமா எல்லாம் பேசியிருக்காங்க பெருந்தலைவர் காமராஜர். அதாவது எப்படின்னா, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுற மாதிரி சிவாவை பேச சொல்லி முதலமைச்சர் அவர்கள் இப்ப வந்து அதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் மௌனமா இருக்காங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இருக்கா இல்லைங்கிறது ஒரு டவுட்டா தான் இருக்கு. அவங்க மௌனமா இருக்கிறாங்க. இருந்தாதான் நாங்க ஏதாவது பேசுவாங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.